நம்ம மக்களுக்கு வந்து மாடலிங்னா வந்து என்னன்னே they don't know the way we dress and all that. அது வந்து நார்மல் ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறவங்க பார்க்கும்போது என்னடா அது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ஐ திங்க் இதுதான் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் டேட்டிங் ஷோ. இன்னொன்று என்னன்னா கண்டிப்பாக அது மக்கள் வந்து நல்ல விதமாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு 100% தெரியும். என்னதான் நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் they should be in that mindset to understand. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடலிங்னாலே அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு we can't explain. தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஷோ வரக்கூடாதா? I'm asking like yeah why shouldn't it? We are in 2026. நார்மலாவே கப்பிள்ஸ்குள்ள கை பிடிக்கிறது இதெல்லாம் இஸ் வெரி நார்மல். யூ ஹேவ் டு நார்மலைஸ் தட். அது வந்து வெளியில யாரும் பண்றது இல்லையா? வெளில நம்ம பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போகும்போது கை பிடிக்கிறது, தோல்ல கை போடுறதுலாம் இட்ஸ் லைக் இட்ஸ் கியூட். why are you opposing that? என்னோட ட்ரெஸ்ஸிங் பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஃபேசிங் சம்திங் லைக் தட். This show is not about நீங்க பார்ட்னர் சூஸ் பண்றீங்களா இல்லையான்றது மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் கிவிங் யூ ஹோப். இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அழகான கார்ஜியஸான ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஹாட் ஸ்டாரில் செகண்ட் லவ்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். திரையில பார்த்தது தையில இருக்க மாதிரி இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் உங்க எபிசோட்ஸ் எல்லாமே. எப்படி இருக்கு? என்ன முடிஞ்சிருச்சா? என்ன எப்படி போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு 21 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. முடிஞ்சு ஃபுல்லா கம்ப்ளீட் ஷோ முடிஞ்சு. ஷோ வந்து ப்ரீ ஷாட் ஷோ தான். ஸோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து எடிட் பண்ண வெர்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபைனல்ஸ்ல என்ன நடக்கும் சொல்ல மாட்டேனே. நீங்க ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றீங்களா? சர்ப்ரைசிங்கான நிறைய விஷயம் நடக்கும். ஸோ ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர். இப்போதைக்கு வைல்ட் கார்டு வரைக்கும் வந்திருக்காங்க. ரெக்ஸ் வந்தோடனே வந்து நீங்க தான் வேணுன்ற மாதிரி உட்காந்துட்டாரு. உங்களுக்குள்ள ப்ரோமோலாம் எபிசோட்லாம் பார்க்குறப்போ சண்டை வர மாதிரி இருக்கே. என்ன நடக்கும்? தினேஷ்க்கும் உங்களுக்கும் எப்படி கண்டினியூ ஆகுமா? என்ன நடக்கும்? அது சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஆக்சுவலி எனக்கு வந்து வைல்ட் கார்டு இருக்குன்னே தெரியாது. நான் என்ன யோசிச்சேன்னா எந்த பேசிஸ்ல வைல்ட் கார்டு இது பண்ணுவாங்க. பிகாஸ் இதுல வந்து ஷோ இஸ் அபவுட் லவ். ஸோ இருக்கிறதே 30 நாள் தான். ஸோ 30 நாள்ல இப்ப நானும் தினேஷும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒன்னா இருக்கனால எங்களுக்கு அந்த டே பை டே கூடவே இருக்கனால அந்த பாண்ட் வந்து க்ரோ ஆச்சு. ஸோ வைல்ட் கார்டு வந்து திடீர்னு 15 days கழிச்சு வராங்க. நெக்ஸ்ட் இருக்க போகிறது ஒரு 15 days தான். அதுக்குள்ளே எப்படி லைக் பாண்ட். ஸோ ஐ டென்ட் ஹாவ் எனி தாட். அது ரெக்ஸால என்னோட ரிலேஷன்ஷிப் வித் தினேஷ் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும்னு நான் ஐ டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட். அது வந்து உள்ள வந்து இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். வெளியில வந்து அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வரும்போது என் லைஃப்ல வந்து யூஸ்வலா நான் அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் பண்ணதான் எனக்கு நடந்ததே கிடையாது. ஸோ இது வந்து நான் எப்படி சொல்வேன்னா இட் வாஸ் அ லெசன் ஃபார் மீ ஆல்சோ. தேர்ட் பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்போது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஐ லேர்ன் தட். அது அங்க இருக்கும்போது எனக்கு தெரியல. எபிசோட்ஸ் பார்க்கும்போது தான் நான் யோசிச்சேன், நான் ஏன் இவன் கிட்ட பேசினேன். Why did I even sit and talk to him? அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஹேண்ட்கஃப் டாஸ்க்லாம் வந்து இட்ஸ் அ டாஸ்க். ஸோ ஆக்சுவலி பண்ணக்கூடாது, ஐ மீன் லைக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஷோ உள்ள போயிருக்கேன். ஸோ ஷோவில் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நான் அந்த டாஸ்க் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த டாஸ்க்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஹேண்ட் கஃப் போட்டு ஒருத்தவங்க கூட நீங்கள் உட்காரும் போது என்னதான் அந்த ஆளை உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஒரு 24 hours நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்களே. ஸோ கண்டிப்பாக கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அது வந்து இட் வில் ஹேப்பன். ஆனால் வெளியில இருக்க ஆடியன்ஸ் வந்து how they pursue is also very different. So என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து டைரக்டா ஒருத்தவங்கள வந்து I cannot shut them down. ஸோ அதனால சில பிரச்சனைலாம் வந்தது. அந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டில் நான் வந்து அந்த டேக்குள்ள போயிட்டேன். திருப்பியும் எனக்கு அந்த சண்டை இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சா. 2 நாளா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்.
சரி நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ, இது வந்து ஹர்ட் பண்ணிருக்கக்கூடாதோ அப்படின்னு. ஹேண்ட்கஃப் வித் ரெக்ஸோட ஹேண்ட்கஃப்ல இருந்தீங்களா? லைக் யார் கூட? ஆமா, ரெக்ஸ் தான் சூஸ் பண்ணாங்களா என்ன டேட்க்கு. ஸோ யா வித் ரெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் லெவன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ என்ன யோசிச்சீங்க நீங்க? இது சைன் பண்ணலாமா, போலாமா, வேணாமான்னு ஒரு தாட் இருந்துச்சா? இல்ல வந்தவொடனே லைக் எஸ் நம்ம போகணும் அப்படின்னு தோணுச்சா? ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பிகாஸ் ஐ திங்க் இதுதான் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் டேட்டிங் ஷோ. எஸ். இன்னொன்னு என்னன்னா, கண்டிப்பா இது மக்கள் வந்து நல்ல விதமா எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு 100% தெரியும். நான் இதுக்கு முன்னாடி சொப்ன சுந்தரின்னு ஒரு ரியாலிட்டி ஷோல இருந்தேன் சன் டிவில. அது வந்து இட்ஸ் லைக் அ ஃபுல்லி மாடலிங் பேஸ்ட் ஷோ. எம்டிவில இந்தியாஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல் நீங்க பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். அதுவே வந்து இட் டிட்ன்ட் கோ வெல். பிகாஸ் நம்ம மக்களுக்கு வந்து மாடலிங்னா வந்து என்னன்னே தே டோன்ட் நோ த வே வி ட்ரெஸ் அண்ட் ஆல் தட். அது வந்து நார்மல் ஒரு ரூரல் ஏரியால இருக்கிறவங்க பார்க்கும்போது என்னடா அது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நீங்க மத்த ஐ மீன் லைக் மத்த ஸ்டேட்ஸ்லலாம் லைக் ஸ்பிளிட்ஸ்வில்லா அதெல்லாம் இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா அந்த மாதிரி இருக்கும். லைக் ஹெவியான டாஸ்க் இருக்கும், பிசிக்கல் டாஸ்க்லாம் இருக்கணும். பிகாஸ் எங்களை ஸ்போர்ட்ஸ் ஃபேர்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் மேபி டாஸ்க் வைஸ் தான் வந்து மார்க்ஸ் இருக்கும், கப்பலா வந்து அந்த டாஸ்க் எப்படி பண்றாங்க அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் இட் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்க டாஸ்க்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் கை பிடிச்சிட்டே 2 பேரும் பார்த்துட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து நான் கடைசியா அந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல தான் நான் வந்து பண்ணிருப்பேன். சோ அதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி குட். எப்படி சொல்றது, இட் டுக் மீ பேக் டு மை ஸ்கூல் டேஸ். ஸோ நான் பெருசாலாம் எதுவும் யோசிக்கல. பட் ஆனா என் அம்மா வந்து கொஞ்சம் டேட்டிங் ஷோவா அப்படின்னு ஷி வாஸ் நாட் ஹாப்பி வித் தட். பட் ஆனா எனக்கு என்னன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்னா, ரிலேஷன்ஷிப்ல லாயல்ட்டி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு திஸ் ஷோ, லாயல்ட்டி இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை வரும். எஸ்பெஷலி ஃபார் மீ இந்த ரெக்ஸ் பிரச்சனையில வெளியில அந்த மாதிரி எனக்கு அந்த விஷயம், ஐ எம் 30 years old now. இவ்வளோ வருஷம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என் லைஃப்ல வந்ததே கிடையாது. ஸோ அது நான் ஃபேஸ் பண்ணதும் கிடையாது. இப்போ இந்த ஷோ மூலியமா ஓகே இந்த மாதிரி ஒரு 3rd person ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தா எந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், அதை நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஐ லேர்ன் தட் லெசன். அண்ட் சம்டைம்ஸ் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இது ஸ்கிரிப்டடா இருக்கு, ஸ்கிரிப்டடா இவங்க வந்து நடிக்கிறாங்களா, இது வந்து உண்மையா, என்னன்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்லாம். See, எனக்கு இந்த ஷோலயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எங்களை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணல. இது சொன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸே நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட்ல இருந்து எனக்கு தினேஷ் வந்து இந்த ஷோ முன்னாடி யாருன்னே தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனை சூஸ் பண்ணது நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சில் அவுட்ல அவர் பேசினதை வச்சு நான் சும்மா ஒரு ஃப்ளூக்ல நான் சூஸ் பண்ணேன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட் அப்போதான் நான் அவரை பாக்குறேனே. ஸோ அந்த பிளைண்ட் டேட் வந்து ஒரு 1 hour நாங்க பேசினோம். ஸோ அண்ட் இந்த ஷோல எப்படின்னா லைக் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி ஒரு 30 daysல உங்களுக்கு லவ் வரும்னு. ஆக்சுவலி தட்ஸ் த டிஃபரன்ஸ் அவுட்டர் வேர்ல்டுக்கும் அந்த ஷோலையும். பிகாஸ் நாங்கள் ஒரு வில்லால நான் வந்து தினேஷை காலையில தூங்கி எழுந்தோடனே அவனை தான் பார்ப்பேன். அண்ட் 24 hours அன்லெஸ் நான் தூங்குற டைம் விட்டு ஃபுல்லாவே அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ வெளியில ஒருத்தரை வந்து 6 monthsல உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அது உள்ள வந்து ஒரு 15 daysல வந்துடும். ஸோ யூ நோ அபவுட் ஹவு அந்த பர்சன் எப்படி ப்ரஷ் பண்ணுறாங்கலேருந்து எப்படி ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறாங்க, க்ளீனாக இருக்காங்களா, அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து வெளியில் வந்து நீங்கள் மேபி அந்த பையன் கூட லிவிங் டுகெதரில் இருந்தாலோ இல்லை கல்யாணம் பண்ணி போனக்கப்புறம் தான் யூ வில் கெட் டு நோ ஆல் தீஸ் இதில். பட் உள்ள வந்து உங்களுக்கு எல்லாமே டைரக்டாக இருக்கும். ஹவு ஹீஸ் டாக்கிங் வித் அதர் கேர்ள்ஸ், ஹவு ஹீஸ் பிஹேவிங் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே உள்ள தெரிஞ்சிடும். ஸோ இட் வாஸ் லைக் எதுவுமே ஸ்கிரிப்டடே கிடையாது. நடிக்க முடியாது நம்மளால. See, லவ்ல எப்படி how can you act? ஓகே, ஒரு 1 or 2 days அந்த கேமரா கான்ஷியஸா கேமரா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா ஒரு வாரம் கேமரா கான்ஷியஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமராவாது அம்மா நான் நார்மலா ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் I was like, ஓ இங்க கேமரா இருக்குல்ல, so we should like mellow down. அண்ட் எபிசோட்ஸ் போய்கிட்டு இருக்கு. சில பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்படிலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ண விஷயங்கள் இருக்கா கமெண்ட்ஸில்? See, என்னோட ட்ரெஸ்ஸிங் பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஃபேஸிங் சம்திங் லைக் தட். இது வந்து எனக்கு நான் மாடலிங் வந்ததுலேருந்து இட்ஸ் பின் ஹேப்பனிங். ஸோ அது ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. See, என்னதான் நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தே ஷுட் பி இன் தட் மைண்ட் செட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மாடலிங்னாலே அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு வி கான்ட் எக்ஸ்பிளைன். அண்ட் நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படித்தேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அந்த ஷோலேயே ஃபஸ்ட்டு நான் தான் எழுந்திருப்பேன். 7:30க்கு நான் எழுந்திருவேன்.
நான் ஐ லவ் டு ட்ரெஸ் அப். ஸோ 7:30க்கே எழுந்திரிச்சு ஃபுல்லாக ரெடி ஆயிடுவேன். தினேஷ் கூட கிண்டல் பண்ணுவான், காலைல இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடி ஆகி பொம்மை மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஸோ ஐ லவ் டு டூ தட். இப்போ நான் ஜிம் போகிறதுனா இருந்தாலும் நான் ஜிம்முக்குனே தனியாக வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஐ லவ் டூயிங் தட். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். சாரி கட்டின எல்லாருமே வந்து நல்லவங்களும் கிடையாது, ஜீன்ஸ் போட்ட எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்டாக எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் கலாச்சார சீர்கேடு ஷோ அப்படின்னு லைக் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. பட் ஆனால் இப்போ நம்ம சென்னையில் பீச்சுக்கு போனாலும் அஃப்கோர்ஸ் பீச்லையுமே யூ சி டிஃப்ரெண்ட் திங்ஸ் என்ன பப்ளிக் இதில். அண்ட் இந்த ஷோவில் வந்து கண்டஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து 2 hours 3 hours இன்டர்வியூ வச்சு தான் எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமுமே வந்து தே ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் ஆல் த கண்டஸ்டன்ஸ். அண்ட் ஃபுல்லாக கேமரா வந்து 24/7 இருக்கும். தூங்கும் போது மட்டும்தான் நாங்கள் மைக் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ யூ கான் டூ எனி திங் யூனோ, தப்பாக எதுவுமே வந்து யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 16+ அப்படின்னு கண்டென்ட் இருக்கப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஹாட் ஸ்டாரில் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது கொஞ்சம் தப்பாக இருக்கே, இந்த மாதிரி ஷோஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது தேவையா அப்படின்லாம். அது ஏன் அப்படி சொல்றாங்க? லைக் தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஷோ வரக்கூடாதா? I'm asking like yeah why shouldn't it? We are in 2026. see இப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மொபைல்ல வந்து எல்லாருக்குமே மொபைல் அக்சஸ் இருக்கு. ஈவன் கிட்ஸ் ஆர் ஆல்சோ யூசிங் மொபைல். ஸோ அது வந்து ஐ ஷுட் சே பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல தான் அது வந்து இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து சாமி டிவோஷனல் மூவிஸ் தான் பிடிக்கும்னா நீங்க அந்த மாதிரி இது பார்க்கலாம். there are audience who love this content. இப்போ எனக்கே இன்ஸ்டாகிராமில் there are so many girls, அதுவும் Gen Z kids especially எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நான் ஷோ பார்க்குறேன். எல்லாருமே வந்து they are like 19, 18, 21 அந்த ஏஜ் குரூப். அவங்களுக்குலாம் அந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதான் உங்களுக்கு nobody is like forcing you to watch. ஆனால் பாதி பேர் கமெண்ட் பண்ற எல்லாருமே அந்த ப்ரோமோ பார்த்துட்டு மட்டும்தான் வந்து கமெண்ட் பண்றாங்க. உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு they not seeing. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து கொஞ்சம் அந்த இதாகணுன்றதுக்காக சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நேச்சுரலா இட் வில் ஹேப்பன். இப்போ ரெண்டு பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா நார்மலாவே கப்பிள்ஸ்குள்ள கை பிடிக்கிறது இதெல்லாம் இஸ் வெரி நார்மல். யூ ஹாவ் டு நார்மலைஸ் தட். அது வந்து வெளியில யாரும் பண்றது இல்லையா? வெளில நம்ம பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போகும்போது கை பிடிக்கிறது, தோல்ல கை போடுறதுலாம் இட்ஸ் லைக் இட்ஸ் கியூட். why are you opposing that? அவங்களும் லைஃப்ல அது பண்ணி தான் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ சும்மா ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்றது தான். அண்ட் உள்ள அசீம்க்கும் அங்கே இருக்கவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, செட் ஆக மாட்டிருக்கா? அவரை வந்து என்னதான் நடக்குது அங்கே உள்ள? ஆக்சுவலி அசீம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சில் அவுட் வீடியோஸ் போடும்போது நான் வந்து இந்த அசீம் தான் அந்த அசீம்னு நினைச்சு கூட பார்க்கல. பிகாஸ் ஐ தாட் சரி அவர் பிக் பாஸ் வின் பண்ணியிருக்காரு, டேட்டிங் ஷோக்கே வரப்போறான்னு தான் எனக்கு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அசீம் எனக்கு வெளியில வந்து அசீம் சும்மா ஹாய் பாய் மாதிரி தெரியும். பட் ஃபார்ச்சுனேட்லி நானும் அசீமும் இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ஷோல வந்து நிறைய கேரக்டர்ஸ்